Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. குரூப் 2 2A தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அதற்கான முறையான அறிவிப்பு சென்றடையாததால் சேலம் மையத்தில் 2 மணி நேரத்திற்கு பிறகு தேர்வறையிலிருந்து தேர்வர்கள் வெளியேற்றப்பட்டனர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணன். தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் முறையான அறிவிப்பு இல்லாததால் பல இடங்களில் தொடர்ந்து தேர்வுகள் நடைபெற்று வந்திருக்கின்றது. இந்த நிலையில் சேலம் மையத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம் பிரிதா. சென்னையில் தேர்வில் நடந்த குளறுபடி காரணமாக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தேர்வாணையம் அறிவித்தது. ஆனால் இந்த அறிவிப்பு சேலம் உட்பட பிற மாவட்டங்களில் தேர்வு மையங்களுக்கு முறையாக சென்றடையவில்லை. இதன் காரணமாக காலை 9 மணிக்கு தேர்வுகள் துவங்கிய நிலையில் தேர்வு எழுத வந்த தேர்வர்கள் தொடர்ந்து தேர்வு எழுதி கொண்டே இருந்தனர். ஆனால் அதே நேரத்தில் அவர்களின் பெற்றோர்கள், தகவல் அறிந்த பெற்றோர்கள் தேர்வு மையத்தின் நுழைவாயில் காத்திருந்தனர். ஆனால் அதிகாரிகள் முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தின் காரணமாக தேர்வுகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருந்தன. இந்நிலையில் திடீரென 11:50 மணிக்கு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும், அதாவது கம்ப்யூட்டரில் ஏற்பட்ட இன்டர்னல் கோளாறு என அவர்கள் தேர்வுகளிடம் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக சேலம் மையத்தில் சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 559 பேருக்கு தேர்வுக்கான அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. ஆனால் இதில் 519 பேர் மட்டுமே தேர்வு எழுதினர். 40 பேர் தேர்வில் கலந்து கொள்ளவில்லை. இந்த 519 பேரும் 4 அறைகளில் தொடர்ந்து தேர்வு எழுதி வண்ணம் இருந்தனர். ஆனால் காலை 11:10 மணிக்கு மட்டுமே அதிகாரிகள் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், தேர்வுகளில் உடனடியாக வினாக்கள் மற்றும் விடைத்தாள்களை உடனடியாக தந்துவிட்டு வெளியேறும்படி தெரிவித்துள்ளனர். இதனால் தேர்வு ரத்து செய்யப்பட என்ன காரணம் என்று கூட தெரியாமல் தேர்வர்கள் குழம்பினர். அதன் பின்னரே தெரிய வந்தது கம்ப்யூட்டர் மற்றும் குளறுபடி காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் காரணமாக அரைமனதோடு வெளியேறிய தேர்வர்கள் தேர்வறையின் முன் தேர்வு வளாகத்தில், அதாவது நுழைவாயில் பகுதியில் உள்ள வளாகத்தில் அங்கங்கே கூடியிருந்தனர். ஆனால் அவர்கள் எதுவும் பிரச்சனை ஏற்படக்கூடும் என கருதிய வருவாய்த்துறையினர் உடனடியாக அவர்களை தேர்வு மையங்களில் வெளியேற்றும்படி தெரிவித்தனர். இதன் காரணமாக போலீசார் உதவியுடன் தேர்வு மைய வளாகத்தில் நின்று கொண்டிருந்த தேர்வர்கள் அனைவரையும் வெளியேற்றினர். ஆனால் தேர்வுகளில் வெளியே வந்தவர்கள் தாங்களுடைய இந்த அரசு அதிகாரிகளுடைய குளறுபடி காரணமாக தாங்களுடைய படிப்பு காலம் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும், அரசு முறையாகவும் அதிகாரிகள் முறையாகவும் நடவடிக்கை எடுக்காத காரணம் எனவும், தேர்வு முறையாக நடத்தப்படவில்லை எனவும், அதே நேரத்தில் தற்போது நடந்த தேர்வுக்கான வினாக்கள் அனைத்துமே எளிதாக இருந்ததால் நாங்கள் எளிதில் தேர்வாகி இருப்போம். ஆனால் அதிகாரிகள் குளறுபடி காரணமாக நாங்கள் இன்னும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மீண்டும் தேர்வு நடத்த குறைந்தபட்சம் 15 நாட்கள் ஆகும். ஆனால் எங்களுக்கு காலமுறையும் ஏற்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். பிரிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். தொடர்ந்து இந்த நிர்வாக குளறுபடியால் பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எதுக்காண்டினா ஏதோ ஆல் டிக்கெட் யாருக்கோ எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணல, அதனால சொல்லி வெளியே அனுப்பிவிட்டாங்க. எத்தனை வருஷமா நீங்கள் இதுக்காண்டி ரெடி ஆனீங்க? நான் ஒரு 1.5 வருஷமா. எப்படி கொஸ்டின்லாம் எப்படி இருந்துச்சு? ஓரளவுக்கு எனக்கு ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் தருமபுரிலேருந்து வரேன். தருமபுரிலேருந்து சேலத்துக்கு வந்துருக்கீங்க. இப்போ எப்படி கொஸ்டின்லாம் ஈஸியாக இருந்துச்சு? எனக்கு எத்தனை வருஷம் படிப்பு, உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நான் குரூப் 4 ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ குரூப் 2 எழுதுறதுக்கு வந்தேன். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு 11 மணிக்கு வெளியே அனுப்பி விட்டாங்க. சார், நான் எடப்பாடியிலேருந்து வரேன். சரி, எவ்வளோ வருஷமாக இதுக்காண்டி ரெடி ஆனீங்க? இதுக்காக ரெடி ஆனதுன்னா படிச்சுட்டு இருக்கிறதா சார். என்ன சொல்லி அனுப்பிட்டாங்க உங்களுக்கு? இது டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதனால் கொஸ்டின் பேப்பர் வாங்கினாங்களா? இல்லை வாங்கிட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டாங்க, OMR வாங்கிட்டாங்க. தேர்வுக்கு நான் ஒரு 3 வருஷமாக படிக்கிறேன். என்ன இதுக்காண்டி படிச்சிங்க? இப்போ என்ன காரணத்துக்காண்டி சொல்லி பார்த்தாங்க? டெக்னிக்கல் இஷ்யூஸ்ன்னு சொன்னாங்க. எவ்வளோ நாளாக படிச்சுட்டீங்க இதுக்கு? 3 வருஷமாக படிக்கிறேன். இப்போ இந்த தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டதுனால என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? இல்லை, இன்றைக்கி தான் எக்ஸாம்னு நினச்சி வந்தோம். இப்போ திடீர்னு எழுதிட்டு இருக்கும் போதே கிளம்பி போங்க, எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. தெரியல எப்போ அடுத்த எக்ஸாம் வைக்க போகிறாங்க என்னன்னு தெரியல. கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த தேர்வு எழுதினா நீங்கள் பாஸ் ஆகிருப்பீங்களா? எப்படி மேபி இருக்கலாம், தெரில. கட் ஆஃப் பொறுத்து தான். ஆனால் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது. நல்லா தான் படிச்சுட்டு வந்து எழுதியிருந்தோம். ஆனால் கேன்சல்னு சொல்லிட்டாங்க.
3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு. இது என்னோட 3வது மெயின்ஸ். நான் 3 இயர்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எக்ஸாம் விட்டுட்டு விட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியாகலாம், ஒரு 6 மாதத்துக்கு வெயிட் பண்ணலாம். சரி, 1 வருஷத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். இதோட முடிஞ்சுன்னு நினச்சி நான் ரொம்ப வெடிக்காத்தால் எந்திரிச்சு வந்தேன். இப்போ திடீர்னு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, இல்லை எந்திரிச்சு வெளில போங்க அப்படின்ட்டாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, திரும்ப படிக்கணுமேனு கஷ்டமாக இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் தான் படிச்சுனேங்கிறது, அவ்வளோதான். இன்னும் சொல்ல மாட்டாங்க. இனிமேல் தான் அவங்க கொஸ்டின் பிரிண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி இருந்த கொஸ்டின் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் பண்ணி திரும்ப எல்லா சென்டர் பண்ணி வர்றது ரொம்ப லேட்டாங்க. ஒரு 10-15 நாளைக்கு மேலே ஆகிடும். அதுக்குள்ளே 24ஆம் தேதி மெயின்ஸ் வேறு இருக்குது. அதுங்க எக்ஸாம் என்ன நடக்க போகுதுன்றதும் தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக. திருச்சியிலும் குரூப் 2, 2A தேர்வுகள் பாதியில் நிறுத்தப்பட்டு தேர்வர்கள் வெளியே அனுப்பப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தீபன். தற்பொழுது திருச்சியில் இருக்கக்கூடிய மையத்தில் பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் என்ன சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன? வணக்கம் பிரீதா. அதாவது திருச்சி மாவட்டத்தில் இந்த குரூப் 2, 2A தேர்வு எழுதுவதற்காக தந்தை பெரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதில் காலை மற்றும் மாலை என 2 வேளையிலும் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டு சுமாராக திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 756 பேர்கள் இந்த தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருந்தார்கள். முதல்கட்டமாக காலையில் நடைபெற்ற தேர்வில் 356 பேர்கள் காலை 9 மணி முதலே அந்த தேர்வு மையத்திற்குள்ள சென்று பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு தேர்வு மையத்தில் இருந்து அந்த தேர்வை சரியாக 9:30 மணி அளவில் எழுத தொடங்கினார்கள். இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த தேர்வு நடைபெற்று வரும் சூழலில் சென்னையில் 3 இடங்களில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேர்வு எழுத வந்தவர்களுக்கு சரியான அந்த தேர்வு மையம் ஒதுக்கப்படவில்லை என ஒரு புகார் எழுந்தது. தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது. இதனை தொடர்ந்து தேர்வு ஆணையம் தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த அந்த குரூப் 2, 2A தேர்வை ஒத்திவைப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து அந்த தந்தை பெரியார் கல்லூரியில் தேர்வு எழுதி கொண்டிருந்த தேர்வாளர்களிடம் அதிகாரிகள் நேரடியாக சென்று அவர்கள் வைத்திருந்த வினாத்தாள்களையும் விடைத்தாள்களையும் பெற்றுக்கொண்டு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்தவுடன் தேர்வு எழுத வந்த அனைவருமே மிகுந்த ஒரு அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். மிகுந்த மனவேதனையில் அந்த தேர்வு மையத்திலிருந்து வெளியே வந்தார்கள். அதுடன் நாம் இந்த தேர்வு ஒத்திவைப்பு குறித்து கேள்வி கேட்ட போது தேர்வு எழுத வந்த தேர்வாளர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருமே நாங்கள் கடந்த 3-4 ஆண்டுகளாக ஒவ்வொரு நபர்களும் தொடர்ந்து அரசு பணிகள் சேர்வதற்காக இந்த தேர்வுக்காக பயிற்சி பெற்று வருகிறோம். மிகுந்த பயிற்சி பெற்றுதான் இந்த தேர்வு எழுதுவதற்கு மிகுந்த ஆர்வத்துடன் வந்திருக்கிறோம். இந்த நிலையில் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போதே வினாத்தாள்களை பெற்றுக்கொண்டு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்த போது மிகுந்த மன வேதனையும் மன உளைச்சலும் அடைந்தோம். இந்த அதிகாரிகள் செய்த தவறுகளால் ஒட்டுமொத்த தேர்வாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு அதிகாரிகள் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்தார்கள். குறிப்பாக அரியலூர், மணப்பாறை போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த திருச்சிக்கு தேர்வு எழுத தன்னோட பெற்றோருடன் அதிகாரிகளே வந்துள்ளனர். இந்த அரசு தேர்வுத்துறை சரியாக முறையான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இந்த தேர்வு தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் மிகவும் மன வேதனையில் இருக்கிறோம். இந்த அரசு முழுமையாக அடுத்த முறை இந்த தேர்வு தேதி அறிவித்த பிறகு இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்படாமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க வேண்டும். ஆனால் தற்போது இந்த அறிவிப்பு தேர்வாளர் மத்தியில் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தும் என கண்ணீருடன் இந்த தேர்வு எழுத வந்தவர்கள் சென்றார்கள். அதே போல அவர் பெற்றோர்களும் மிகுந்த மனவேதனை தன்னுடைய குழந்தைகளை அழைத்து சென்றனர்.